Hello students, vector algebra இருந்து நம்ம 7th exercise பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஃபார்முலா பார்க்க போகிறீங்க. Equation of a plane passing through a given point and parallel to two given non-parallel vectors. ஒரு பாயிண்ட்டு டூ நான் பேரலல் வெக்டார்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான பேராமெட்ரிக் ஃபார்ம், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஒன் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட்டு ஒன் பேரலல் வெக்டார் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ஃபார்மில் படிச்சிருப்பேன், ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார்னு படித்தோம் இல்லையா. டீன்றது ஒரு கான்ஸ்டன்ட். அதே மாதிரியே தான் இங்கே டூ பேரலல் வெக்டார்ஸ்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம பேராமெட்ரிக் ஃபார்ம் என்ன கன்சிடர் பண்ணுறோம், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ்பி வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அங்கே நம்ம ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் மட்டும் பார்த்துருப்போம். இங்கே பேரலல் வெக்டார் தேர்ட் வெக்டார் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், பி கிராஸ் சி வெக்டார். ஸோ ரொம்பவே ஈஸி தான், கம்பேர் பண்ணி நீங்கள் ஃபார்முலா மெமரியில் வச்சுக்கலாம். 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் cross c vector is equal to 0. next கார்ட்டீசியன் ஃபார்ம்ன்றது ஒரு பாயிண்ட்டோட வேல்யூ, parallel வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் i j k ஓட கோஎஃபிஷியன்ட்ஸை நம்ம எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு parallel வெக்டரோட கோஎஃபிஷியன்ட், செகண்ட் parallel வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு 0. நீங்கள் டூ வெக்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எந்த ஃபார்ம், ஃபஸ்ட்டு செகண்டாகவும் செகண்டு ஃபஸ்ட்டாகவும் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஒன் பாயிண்ட்டு டூ நான் பேரலல் வெக்டர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம 6.4 பார்த்தது ஒன் பாயிண்ட்டு ஒரு பேரலல் வெக்டார் பார்த்தோம். இந்த டிசி இருக்காது, சி வெக்டார்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சரியா? நெக்ஸ்ட்டு plane passing through two given point and parallel to non-parallel vectors. 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி 2 வெக்டார்ஸ். அது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுலேயும் 2 பாயிண்ட்ஸ் ஒன் பேரலல் வெக்டாருக்கு பார்த்துருப்போம். 2 பாயிண்ட் ஒன் பேரலல் வெக்டார் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே கான்செப்டே தான் நம்ம இங்கேயும் பார்க்க போகிறோம். இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன வெக்டார் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம், டிசி வெக்டார். எனி ஒன் வெக்டாரோட சப்ராக்ஷன் கிவன் ஒன் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க, அந்த வெக்டார் பேரலல் வெக்டாரில் இருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது ஜென்ரல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணும்போது காமனாக ஏ வெக்டார் எடுக்கும்போது எஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ வெக்டார்னு கூட ஃபார்ம் பண்ணலாம். சரியா? இப்போ இந்த ஃபார்மில் டூ கிவன் 2 பாயிண்ட்ஸ் 2 வெக்டார்ஸ், 2 பேரலல் வெக்டார்ஸ். நெக்ஸ்ட்டு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் பி மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார். நம்ம ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 2 பாயிண்ட்ஸுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வெக்டார் அதை நம்ம பேரலல் வெக்டாரை ஒரு வெக்டார் கன்சிடர் பண்ணுவோம். இன்னொரு வெக்டார் அங்கே கிவன் கொடுத்துருப்பாங்க. சரியா? 2 வெக்டார் கொடுத்துருக்காங்க, 2.1 வெக்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 2 பாயிண்ட்டிலேருந்து 1 வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அனதர் வெக்டார். சரியா? நெக்ஸ்ட்டு இதில் கார்ட்டீசியன் ஃபார்ம் போது 2 பாயிண்ட்டுங்கும்போது x1 x2ல் நம்ம ஃபார்மேஷன் செய்வோம். நெக்ஸ்ட்டு பேரலல் என்ன வெக்டார் கொடுத்துருக்காங்களோ அந்த வெக்டார் 2.1 parallel vector. Next, equation of a plane passing through 3 given points. 3 points கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது 1 point 2 parallel vectors. Next 2.1 parallel vector. Next 3 point. இங்கே parallel vectorே கொடுக்கல, நாமளாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏபிசி 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 3 பாயிண்ட்லேருந்து நம்ம வெக்டார்ஸ், பேரலல் வெக்டார்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் அண்ட் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஃபஸ்ட்டு வெக்டார் நம்ம 3 பாயிண்ட்லேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ஏ வெக்டார் பொசிஷன் வெக்டாரை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ரிமைனிங் 2 வெக்டார்ஸ்லேருந்து ஏ வெக்டாரை சப்ராக்ட் பண்ணுற வெக்டாரை நம்ம பேரலல் வெக்டார்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். சரியா? ஸோ அதிலே நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுதும்போது பி மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி மைனஸ் ஏ வெக்டார் ஆர் மைனஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது. இதை ஜென்ரலாக நம்ம பாக்ஸ் ப்ராடக்டில் கூட சொல்லலாம். ஆர் மைனஸ் ஏ வெக்டார் கமா பி மைனஸ் ஏ வெக்டார் கமா சி மைனஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ஃபார்முங்கும்போது 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ 3 பாயிண்ட்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது
இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். x minus x1, x2 minus x1, x3 minus x1. ஸோ சப்ராக்ட் பண்ணுற வேல்யூ எப்போவுமே என்னவாக இருக்குது, ஃபஸ்ட்டு வெக்டாராக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம 3 ஃபார்மில் பார்த்துருக்கோம். 1 பாயிண்ட்டு 2 parallel வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா பேராமெட்ரிக் ஃபார்ம், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். இந்த 1 பாயிண்ட் 1 parallel வெக்டாராக இருந்துச்சுன்னா நம்ம ஃபார்மில் பார்த்துருப்போம் x minus x1 by b1 equal to y minus y1 by b2லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இங்கே 2 parallel வெக்டார்ஸ்ன்றதுனால நம்ம டிட்டர்மினன்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம், 2 given point 1 parallel வெக்டார் இருக்கும்போது நம்மளுக்கு ஃபார்முலா பேராமெட்ரிக் ஃபார்ம், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ் parallel வெக்டார்ஸ் எதுவுமே அவங்க கொடுக்கல, 3 பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் parallel வெக்டார்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி given வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த 9 ஃபார்முலாவும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம். Find the non-parametric form of vector equation and Cartesian form of equation passing through the point and parallel to the straight lines. இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம parallel வெக்டார்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனில் ஒரு கான்ஸ்டன்ட்டோட எந்த வெக்டார் மல்டிபிள் ஆகிருக்கோ அந்த வெக்டாரை நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம், parallel வெக்டார்னு எடுத்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணும்போது இங்கே 2 parallel வெக்டார்ஸ் கிடச்சாச்சு. 1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 1 பாயிண்ட் 2 parallel வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். சரியா? கிவன் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. கிவன் ஈக்குவேஷன்லேருந்து parallel வெக்டார் செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஈக்குவேஷன் நான் பேராமெட்ரிக் ஃபார்முக்கு நம்மளுக்கு ஈக்குவேஷன் தெரியும், ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு b cross c வெக்டார் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூவில் நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி போடுறோம். ijk, நெக்ஸ்ட்டு b வெக்டார்ஸோட ijk கோஎஃபிஷியன்ட் அண்ட் c வெக்டாரோட ijk கோஎஃபிஷியன்ட். இதுக்கு நம்ம நார்மல் மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது, -9i + 8j + -8kன்னு கிடைக்குது. இதை நம்ம கிவன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஃபார்மேஷனில் ஆன்சர் கிடைக்குது. இது ஆர் வெக்டார் டாட் 9i + 8j - k வெக்டார் -j - 5k டாட் 9i + 8j - 8k. இது ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும்போது டைரெக்ட் ஆன்சர் கிடச்சிருது. சரியா? இது நீங்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா டாட் ப்ராடக்ட் எடுத்துருக்கு, ஆர் இன்ட்டு டாட் ஆர் டாட் நெக்ஸ்ட்டு கிவன் வேல்யூவோட டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. இதுக்கப்புறம் நம்ம i இன்ட்டு i, j இன்ட்டு j, k இன்ட்டு k மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு டாட் ப்ராடக்டில் ஆன்சர் ஆர் வெக்டார் டாட் 9i + 8j - k வெக்டார் -13 கிடைக்குது. ஆப்போசிட் சைட் போகும்போது 13. என்ன செஞ்சுருக்கோம், பேராமெட்ரிக் ஃபார்மில் நான் பேராமெட்ரிக் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க. ஆர் வெக்டார் -a வெக்டார் இன்ட்டு b cross c வெக்டார் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணிவிட்டு டாட் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது டாட் ப்ராடக்ட்டும் போது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் ஒரு ஆன்சராக கிடைக்கும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் 13. ஸோ இது ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு ஈக்குவேஷன் நான் பேராமெட்ரிக் ஃபார்மில் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்னா நம்ம ஆர் வெக்டாருக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவோம், xi + yj + zk வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். அது டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ் டேர்ம், ஒய் டேர்ம் அண்ட் இசட் டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்க ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.44. ஃபைண்ட் த வெக்டர் parametric, non-parametric, Cartesian form of the equation. 2 points 1 parallel vector கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம parallel vector ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது ஜென்ரல் ஃபார்மேஷனில் இருக்கான்னு செக் பண்ணுவேன். x - 1 by b1 is equal to y - y1 by b2 is equal to z - z1 by b3. இந்த ஃபார்மேஷனில் இருக்கான்னு செக் பண்ணுவேன். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 2 இருக்குது. ஸோ
ஸோ ஃபுல் ஈக்குவேஷனையும் 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும், இந்த டேர்மை மட்டும் பாருங்கள். 2y + 1ன்னு இருக்குது. இதில் 2வை நம்ம அவுட் சைடு எடுக்கும்போது 2 × y + 1/2ன்னு கிடைக்கும். ஓகேவா, டிவைடட் பை 2ன்னு இருக்குமா. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகி நம்மளுக்கு b2ஓட வேல்யூ 1ன்னு கிடச்சிரும். சரியா. ஸோ இதை x - x1 y z + z1ல சேம் ஃபார்மேஷனில் இருக்குது. இங்கே மட்டும் நம்ம வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இதிலேருந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், இந்த parallel வெக்டர் I வெக்டர் + 2j - k. இங்கே 2j வராது, j மட்டும் வரும். ஏன்னா இங்கே என்ன ஃபார்மேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும், y - y1 ஃபார்மேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்க மாதிரி செய்யணும் அப்படின்னா நம்ம 2 அவுட் சைடு எடுத்துக்குவோம். சரியா. நெக்ஸ்ட்டு கிவன் கொஷினில் இருக்கிற 2 பாயிண்ட்ஸ் நம்ம a வெக்டார் அண்ட் b வெக்டாராக கன்சிடர் பண்ணுறோம். இதில் நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது. சரியா. டைரெக்டாக நீங்கள் b வெக்டார் - a வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் I + j - kன்னு கிடைக்கும். இதே நான் பேராமெட்ரிக் ஃபார்மில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது b வெக்டர் - a வெக்டர் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதோட கோஎஃபிஷியன்ட், c வெக்டரோட கோஎஃபிஷியன்ட். இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இங்கே 1 யூஸ் பண்ணி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ மிஸ்டேக் இல்லாமல் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கிவன் ஃபார்முலாவில் நான் பேராமெட்ரிக் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர், டாட் ப்ராடக்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. இங்கே கிடைச்சிருக்க கான்ஸ்டன்ட் ஆப்போசிட் சைட் போகும்போது ப்ளஸ் ஆகுது. சரியா. இதுதான் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன். நெக்ஸ்ட்டு இது நான் பேராமெட்ரிக்கு நம்ம கார்ட்டீசியனாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும், r வெக்டர் = xi + yj + zkன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு x டேர்ம் y டேர்ம் z டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. சரியா. நெக்ஸ்ட்டு 6.7 non-parametric form of a vector equation and Cartesian equation of the plane. 1.2 parallel vectors கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம x - 1 y - 1 z - 1 x - x1 y - y1 z - z1 ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ டினாமினேட்டர் இருக்க வேல்யூ நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிடலாம், b1 b2 அண்ட் b3. நெக்ஸ்ட்டு இங்கேயும் செக் பண்ணுங்கள். x - x1 y - y1 z - z1 ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ டினாமினேட்டர் வேல்யூ நம்ம என்னென்னு செக் பண்ணி சொல்லிடலாம், c1 c2 c3ன்ட்டு. ஸோ நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ a வெக்டார் பாயிண்ட்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். 2 parallel வெக்டர்ஸ் b வெக்டார் அண்ட் c வெக்டார். நெக்ஸ்ட்டு நான் பேராமெட்ரிக் ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு b × c வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வெக்டார் கிடைக்குது. அந்த வெக்டாரை கிவன் நான் பேராமெட்ரிக் ஃபார்மேஷன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் டாட் இன்ட்டு டாட் வெக்டார் டாட் அனதர் வெக்டாராக இருக்கும்போது ஒரு கான்ஸ்டன்ட் ஆன்சர் கிடைக்குது. அந்த ஆன்சர் ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு நான் பேராமெட்ரிக் ஃபார்மில் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. சரியா. இதில் நம்ம ஆர் வெக்டாருக்கு xi yj zk வெக்டார் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது x டேர்ம் y டேர்ம் z டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்க கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. சரியா. ப்ளஸ் மைனஸ் மிஸ் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக போடணும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் அ வெக்டர் ஈக்குவேஷன் Cartesian equation of the plane passing through 2 point 1 perpendicular vectorனு கொடுத்துருக்காங்க. சரியா. perpendicular vector. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு parallel vector given பாயிண்டில் இருந்து நம்ம இப்போ given 2 பாயிண்ட்ஸில் இருந்து நம்ம a வெக்டார் அண்ட் b வெக்டார் பொசிஷன் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இட் இஸ் த கிவன் பர்பண்டிகுலர் வெக்டார் கொடுத்துருக்காங்க. அந்த பர்பண்டிகுலர் வெக்டார் நார்மல் டு த பிளேன் நம்ம n வெக்டார் த நார்மல் வெக்டார் ஆஃப் த பிளேன் parallel டு த ரெக்வயர்டு பிளேன். இந்த வெக்டார்
அனதர் பிளேனுக்கு பேரலாக இருக்கிறது பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மல் வெக்டர் ஆஃப் த பிளேன் இஸ் இந்த வெக்டாரை நம்ம டி வெக்டாரை கன்சிடர் பண்ணுறோம். நார்மல் வெக்டார் நம்ம ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி அப்படின்ற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதில் இருக்க டி வெக்டாரை நம்ம கிவன் கொடுத்துருக்க வெக்டாரை கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கன்சிடர் பண்ணும்போது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ 2 பாயிண்ட் அண்ட் parallel டு த வெக்டாராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். இங்கே நம்ம சி வெக்டார்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே சேம் கான்செப்ட் தான். சி வெக்டார் யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ண போகிறீங்க. இதில் ஃபஸ்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரோட வேல்யூவும் நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ கிராஸ் சி வெக்டாரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அது ஒரு வெக்டார் ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷனாக கிடைக்கும். அந்த கிவன் ஈக்குவேஷனை கிவன் ஃபார்மேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம ஆர் வெக்டார் டாட் ப்ராடக்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 9 கிடைக்குது. இது ஆப்போசிட் சைட் போகும். இது நம்ம என்னென்னு சொல்லலாம், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லலாம். இதில் ஆர் வெக்டார் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் கிடைச்சிரும். சரியா? நெக்ஸ்ட் சம், ஃபைண்ட் த பேராமெட்ரிக் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் through 2 points and parallel to the straight line passing through the points. parallel line இந்த 2 points ஜாயின் பண்ணுற லைனில் பாஸ் ஆகுது. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், parallel வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த parallel வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இந்த பாயிண்ட் ஏ பியாக இருக்குது அப்படின்னா ஏபி டிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, ஓபி வெக்டார் மைனஸ் ஒய்ஏ வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா, அந்த கான்செப்டில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ கிவன் வெக்டார் சி வெக்டாருக்கு நம்ம 2 பொசிஷன் வெக்டார்ஸை சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் கிடைக்குது. ஃபஸ்ட்டு ஐ மைனஸ் ஐ, ஜே மைனஸ் ஜே, கே மைனஸ் கே சேம் வெக்டார்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது ஒரு வெக்டார் கிடைக்குது. இந்த வெக்டார் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க பேரலல் வெக்டார். ஸோ திரும்ப நம்ம ஆஸ் யூஷுவல் சம் போட போகிறோம். ஏ வெக்டார் கிவன் இருக்குது, பி வெக்டார் கிவன் இருக்குது, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுலேருந்து ஏ வெக்டார் பி வெக்டாரில் கன்சிடர் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார்ன்றது இந்த 2 வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணுற வேல்யூ. கார்ட்டீசியன் ஃபார்ம் அண்ட் நான் பேராமெட்ரிக் ஃபார்முக்கெல்லாம் நம்ம இந்த ஃபார்மேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ கார்ட்டீசியன் ஃபார்மில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கார்ட்டீசியன் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா தெரியும், 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா. அதில் இப்போ பேரலல் வெக்டார்ஸோட கோஎஃபிஷியன்ட் சப்ஸ்டியூட் பண்ணுற டிட்டர்மினன்ட் வேல்யூ சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 12x மைனஸ் 11y மைனஸ் 16z ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. சரியா? நீங்கள் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே சம் போடுறது ஈஸி. நெக்ஸ்ட்டு 4th சம், find the non-parametric form of vector equation passing through 1 point and perpendicular to the line and parallel to the given line. perpendicular ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, ஒரு பிளேனில் பர்பண்டிகுலர் லைன் கொடுத்துருக்காங்க அண்ட் parallel லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். கிவன் பாயிண்ட்லேருந்து ஏ வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 2 கிவன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸை இது லைனாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வெக்டாராக கன்வெர்ட் பண்ணும்போது ஐ வெக்டார் ப்ளஸ் 2ஜே வெக்டார் மைனஸ் 3கே வெக்டார் ஈக்குவல் டு 3கே வெக்டார்னு கன்சிடர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு சி வெக்டார் அப்படின்றது டினாமினேட்டர் b1 b2 b3 நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா, அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு ஏ வெக்டார் கிடச்சிருச்சு, பாயிண்ட்ஸ்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பி வெக்டார் சி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் பேராமெட்ரிக் ஃபார்மேஷனில் பி கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் ஆர் டாட் மைனஸ் ஐ மைனஸ் 10ஜே மைனஸ் 7கே ப்ளஸ் 9 கிடைக்குது. 9 ஆப்போசிட் சைட் போகும், அதாவது மைனஸ் 9 ஆகும். இல்லை நீ அப்படியே அந்த கான்செப்ட்லேயே கூட எடுத்துக்கலாம். இட் இஸ் த பேராமெட்ரிக் ஃபார்ம், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு
ஃபைண்ட் த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ரெண்டும் கேட்டிருக்காங்க. கண்டெய்னிங் த லைன் 2 லைன்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பேராமெட்ரிக் ஃபார்ம் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து பேரலல் வெக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஏ வெக்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா, அந்த ஏ வெக்டர் எங்கேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்க ஃபஸ்ட்டு வெக்டர், இட் இஸ் ஏ வெக்டர், இது பி வெக்டர், அனதர் வெக்டர் சி வெக்டர். சரியா? ஸோ இந்த டூ வெக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் டைரக்ட் ஆன்சர் கிடச்சிரும். கார்ட்டீசியன் ஃபார்ம்லேயும் b1 b2 b3 அண்ட் c1 c2 c3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதை சால்வ் பண்ணுவீங்க. டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவியா, x மைனஸ் 1 இன்ட்டு இந்த டூ ஃபேக்டர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு y ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் y ப்ளஸ் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 1 4 இன்ட்டு 1 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு z மைனஸ் 1 2 2 மைனஸ் 1 இன்ட்டு 1 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த கான்செப்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் ஃபைனலாக என்ன கிடச்சிருது, 9x மைனஸ் 9x ப்ளஸ் 2y ப்ளஸ் 5z ப்ளஸ் 9 ப்ளஸ் 2 மைனஸ் 11 கிடைக்குது. நம்ம எப்போவுமே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவில் வச்சுக்க மாட்டோம். ஸோ பாசிட்டிவ் கன்வெர்ட் பண்ணும்போது ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். தட் இஸ் த கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த பேராமெட்ரிக் வெக்டர் நான் பேராமெட்ரிக் கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக 3 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுனாவே நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு பி மைனஸ் ஏ வெக்டர், சி மைனஸ் ஏ வெக்டர், இதுதான் பேரலல் வெக்டர்ஸ். ஸோ பேரலல் வெக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா நம்ம கிவன் ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலாவில் பி மைனஸ் ஏ, சி மைனஸ் ஏ வெக்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் பேராமெட்ரிக் ஃபார்மில் அதுலேயும் நான் கிராஸ் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு பி மைனஸ் ஏ வெக்டர், சி மைனஸ் ஏ வெக்டரோட கிராஸ் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு வெக்டார் கிடைக்கும். அந்த வெக்டாரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நான் பேராமெட்ரிக் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருது. இட் இஸ் த நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன். இதில் ஆர் வேல்யூ எக்ஸ்ஐ ஒய் ஜேவாக கன்சிடர் பண்ணும்போது டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் இசட் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஃபுல் டேர்ம்லேயுமே 8 காமனாக இருக்கிறதுனால அவுட் சைடு எடுக்கும்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4z மைனஸ் 16 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இதில் என்ன வெக்டர் இருக்குது, இட் இஸ் ஏ வெக்டர், பி வெக்டர் அண்ட் சி வெக்டர். ஸோ இதில் இருந்தே நம்ம ஏ வெக்டர் பி நான் பேராமெட்ரிக் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிடுவேன். பி கிராஸ் சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ டாட் ப்ராடக்ட் எடுத்ததுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் ரெண்டு சம் போட்டிங்கன்னா சேம் கான்செப்ட்லேயே போடுறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கொஸ்டினை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாவை படிச்சிட்டோம் அப்படின்னாவே ரொம்பவே ஈஸி, எல்லா சம்முமே நாமளாகவே போடலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு போடுங்க, ப்ளஸ் மைனஸ் மிஸ் பண்ணாமல் போடுங்க. எந்த சம்முக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும், அங்கே 2 கிவன் ஈக்குவேஷன் 2 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு போடணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.